இந்தியாவை நோக்கி ஏவ தயார் நிலையில் எங்ககிட்ட 130 அணுகுண்டுகள் இருக்கு. இந்தியா எங்களை அட்டாக் பண்ணா அணு ஆயுத போர் வெடிக்கும். அணு ஆயுதங்களை வெறும் ஷோவுக்காக மட்டும் நாங்கள் வச்சில்ல அப்படின்னு பாகிஸ்தான் ரயில்வே அமைச்சர் ஹனீஃப் அப்பாசி சமீபத்தில் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்கிறது கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அணு ஆயுதங்களை பாகிஸ்தானோட எந்த பகுதியில் நாங்கள் வச்சிருக்கிறோம்னு வெளிப்படையாக சொல்ல முடியாது, அது ரகசியம். ஆனால் பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு இந்தியாவுக்கு தெரியும்னும் அவர் சொல்லியிருக்கார். காஷ்மீரோட பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா எந்த நேரமும் பாகிஸ்தான் மீது இராணுவ தாக்குதல் நடத்தும்னு எதிர்பார்க்கப்படுறதுனால அது இரண்டு நாடுகளிடையே போராக வெடிக்கலாம்ங்கிறதுக்கான அறிகுறிகளும் தென்பட தொடங்கிடுச்சு. இந்த நேரத்தில் இந்தியா பாகிஸ்தானோட இராணுவ பலம் பற்றி தேசிய அளவில் பேசப்படுது. இரண்டு நாடுகளின் வசம் உள்ள ஏவுகணைகள், அணு ஆயுதங்கள், லேட்டஸ்ட் டெக்னாலஜி பற்றின பல தகவல்கள் வெளியானாலும் கூட உண்மையில் மேலும் பல ரகசியங்கள் இதுவரை வெளிவராமல் தான் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, த மோஸ்ட் பவர்ஃபுல் நியூக்ளியர் வெப்பன் எவர் பில்ட், இதுவரை சோதிக்கப்பட்டதிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த சார் பாம்பா அணுகுண்டு பற்றின சுவாரஸ்ய தகவல்கள் சர்வதேச ஊடகங்களில் விவாதிக்கப்படுது. வரலாற்றில் எம்பரர் ஆஃப் பாம்னு இது வர்ணிக்கப்படுது. Экипаж одевает защитные очки. С земли быстро увеличился в объеме. Через несколько секунд после взрыва в своем конечном развитии оно достигло высоты 60-65 километров. 1961 அக்டோபர் 30 சோவியத் யூனியன் சார் பாம்பாவை சோதிச்சு உலகையே அதிர வச்சுது. 35 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு ஈ எறும்பு கூட இல்லாத அளவுக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடியது இது. ப்ராடக்ட் 602 இல்லை AN 602 அப்படிங்கிறது தான் இதனுடைய அஃபிஷியல் நேம். முதல்ல இது எந்த அளவுக்கு ரொம்பவே டேஞ்சரானதுன்னு புரிஞ்சுக்கணும்னா இது எப்படி தயாரிக்கப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். 1945 இரண்டாம் உலகப் போர் உச்சத்தில் இருந்த கட்டத்தில் ஜப்பான் மேலே அமெரிக்கா அணுகுண்டை வீசினது நம்ம எல்லோருக்குமே தெரியும். எங்ககிட்ட எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அணு ஆயுதம் இருக்குன்னு அமெரிக்கா இந்த உலகுக்கு காட்டுச்சு. அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு அணு ஆயுதத்தை உருவாக்கும் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரே நாடாக அமெரிக்கா தன்னை அறிவிச்சது. ஆனால் சோவியத் யூனியன் அடுத்த 10 வருடங்களில் உலகத்திலேயே பவர்ஃபுல்லான சார் பாம்பா நியூக்ளியர் பாம்பை உருவாக்கி காட்டுச்சு. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆச்சான் இதை உருவாக்க. 1956 தொடங்கி 1960 முடிஞ்சுது. மொத்தம் 3 ஸ்டேஜஸ் 100 மெட்ரிக் டன் எக்ஸ்ப்ளோசிவ் கெப்பாசிட்டி கொண்டதாக தயாரிக்க முதல்ல முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் அப்படி செஞ்சால் ரொம்பவே அதிகமான கதிர்வீச்சு வெளிப்பட்டு கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தலாம்னு அஞ்சப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அணுகுண்டை வீசக்கூடிய விமானமும் சில நொடிகள் அவகாசத்தில் பாதுகாப்பான இடத்துக்கு அவ்வளோ சீக்கிரமெல்லாம் போக முடியாதுன்னு கருதப்பட்டதுனால கடைசியில் 2 ஸ்டேஜ் வெர்ஷன் கொண்டதாக மட்டும் இந்த அணுகுண்டு உருவாக்கப்பட்டது. இரண்டாம் உலகப் போர் அப்போ ஹிரோஷிமா நாகசாக்கியில் வீசப்பட்டது தான் ஹிஸ்டரியில் இன்னைக்கும் பேசப்படுது. ஆனால் சோவியத் யூனியன் உருவாக்கின சார் பாம்பா ஹிரோஷிமா நாகசாகியில் வீசப்பட்டதை விட 1570 மடங்கு பவர்ஃபுல்லானதான். ஆர்க்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய நொவாயா ஜெம்லியா தீவில் சோவியத் யூனியன் இந்த அணுகுண்டு சோதனையை நடத்துச்சு. 26 அடி நீளமும் 7 அடி சுற்றளவும் 27,000 கிலோ எடை கொண்டது சார் பாம்பா அணுகுண்டு. 34,000 அடி உயரத்திலிருந்து வீசப்பட்டது. பாராஷூட்டோடு இணைக்கப்பட்டு 13,000 அடி உயரத்தில் கரெக்டாக வெடிக்க வைக்கப்பட்டுச்சு. 50 மெகாடன் அளவுக்கு பெரிய பிளாஸ்டை ஏற்படுத்திச்சு இந்த ஹைட்ரஜன் குண்டு. அணுகுண்டு வெடித்ததுனால உருவான மஷ்ரூம் கிளவுடால் பூமியில் 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு வானமே தெரியாத அளவுக்கு மூடப்பட்டது. வான் பகுதியில் 95 கிலோமீட்டர் அகலத்துக்கு வெடிப்பு பரவி இருந்தது. சில வினாடிகளில் 57 கிலோமீட்டர் தொலைவுக்கு இருந்த எல்லா செடி கொடிகள், உயிரினங்கள், விலங்குகள் எல்லாம் ஆவியாகி ஒன்றுமே இல்லாமல் உருத்தெரியாமல் போச்சான். இது மட்டும் இல்லாமல் 240 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மிக பெரும் பேரழிவை உண்டாக்குச்சு. 1945 ஜப்பானின் ஹிரோஷிமாவில் வீசப்பட்டது 15 டன் எக்ஸ்ப்ளோசிவ் ஃபோர்ஸ் கொண்டது. நாகசாகியில் வீசப்பட்டது 21 டன். ஒரு ஒப்பீட்டுக்கு சொன்னோம்னா மவுண்ட் எவரெஸ்டோட உயரம், அதாவது 20,000 அடி உயரத்துக்கு இது மேகங்களை கிளப்புச்சு. பிரான்ஸில் 1970 லிகான் அப்படின்னு 1 மெகாடன் ஆற்றல் கொண்ட நியூக்ளியர் பாம் சோதிக்கப்பட்டுச்சு. 50,000 அடி உயரத்துக்கு புகை மண்டலம் ஏற்பட்டது. அமெரிக்கா 1951 கேசில் பிராவோன்னு ஒரு அணுகுண்டை சோதிச்சது. இதனுடைய எக்ஸ்ப்ளோசிவ் ஃபோர்ஸ் 15 மெகாடன், 1,00,000 அடி உயரத்துக்கு மேலே புகை மண்டலம் எழும்பியது. 1961 சோதிக்கப்பட்ட 50 மெகாடன் எக்ஸ்ப்ளோசிவ் ஃபோர்ஸ் கொண்ட ரஷ்யாவோட சார் பாம்பா தான் 2,00,000 அடி உயரத்துக்கு கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு புகை மண்டலத்தை வான்பகுதியில் உண்டாக்குச்சு. தொலை தூரத்தில் இருந்த நார்வே, ஃபின்லாந்து நாட்டில் கூட
ஜன்னல்கள் எல்லாம் உடைஞ்சுதான். அந்த அளவுக்கு இந்த அணுகுண்டு வெடிப்பால் ஏற்பட்ட ஃபோர்ஸ் ரொம்பவே பயங்கரமாக இருந்ததுன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சார் பாம்பா ரக நியூக்ளியர் பாமை உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் வெடிக்க வச்சா பூமி சில நொடிகளில் வாழ தகுதியற்ற நரகமாக மாறிடும். அந்த அளவுக்கு பெரும் பேரழிவை உண்டாக்கும்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. சோவியத் யூனியனோட சார் பாம்பா அணு ஆயுத சோதனை உலக நாடுகளை அஞ்சி நடுங்க வச்சுது. சார் பாம்பா மனித குலத்துக்கே விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல்னு பல நாடுகளும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சது. இந்த உலக நாசகரமாக்கி லட்சக்கணக்கான மனித உயிர்களை பலிகொண்ட 2 உலகப் போர்களும் முடிந்த பிறகு 1963 அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் பிரிட்டனும் அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இனிமே அணு ஆயுத சோதனையை செய்யறதில்லை அப்படின்னு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. சார் பாம்பாவை விட மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய அணு ஆயுதத்தை இந்தியா மாதிரி அணு ஆயுத சக்தி கொண்ட எந்த ஒரு நாட்டாலும் இன்னைக்கு தேதிக்கு இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு உருவாக்க முடியும்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. யாருக்கு தெரியும், பல நாடுகளும் அணு ஆயுதங்களை வச்சிருக்குங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்ச ஒன்று தான். அப்படி இருக்கும்போது இந்தியா கிட்ட கூட அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அணு ஆயுதம் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே நேரம் போர்னு வந்தாலும் நாம அணு ஆயுதத்தை முதல்ல கையில் எடுக்க மாட்டோங்கிறது தான் இந்தியாவோட இப்போதைய அணுசக்தி கொள்கையாக இருக்குது. எதிரி நாடுகள் அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா பதில் தாக்குதலுக்கு நிச்சயமாக இந்தியாவும் அணு ஆயுதத்தை உபயோகிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியாவும் பாகிஸ்தானும் பதற்றங்களை தணிக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்புடன் தொலைபேசியில் பேசியுள்ளார். இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரிடம் பேசிய போது பயங்கரவாதத்திற்கு எதிரான உலகளாவிய போராட்டத்தில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான அமெரிக்காவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். பிராந்திய பதற்றங்களை தடுக்கவும், தெற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தவும் இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட மார்க்கோ ரூபியோ ஊக்குவித்ததாக அத்துறையின் செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரூஸ் குறிப்பிட்டார். எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் எவ்வித தூண்டுதலும் இன்றி பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறலில் ஈடுபடுவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள இந்திய பாகிஸ்தான் எல்லையில் ஒப்பந்தங்களை மீறி எல்லை தாண்டிய தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டு வருகிறது. இதற்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ள நிலையில் இரு நாட்டு ராணுவத்தின் இயக்குநர்களும் ஹாட்லைன் வாயிலாக பேசினர். அப்போது எல்லை கட்டுப்பாட்டு பகுதி அருகே நடத்தப்படும் இத்தகைய எல்லை மீறிய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எல்லையில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இந்த தொலைபேசி உரையாடல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.